வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷனுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. 8வது பே கமிஷனோட அந்த ஊதிய குழு வந்து கொடுக்கணுமோ அதுக்கான ஒரு மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றத குறிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையே 8வது பே கமிஷனோட கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னாக்கா அது கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆர்கனைசேஷனு அவங்க தரப்புலேருந்து எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் குறிப்பாக டிஃபென்ஸ் பென்ஷன் இருக்கும், அதே போல் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் இருக்கும், சரி எம்ப்ளாயீஸ்க்கும் சரி எதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 60 பேஜோட இந்த ப்ரொபோசல், இந்த டிராஃப்ட் ப்ரொபோசலில் அவங்க எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே நம்ம இங்கே விளக்கமாக பேசலை. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது நிறைய பயனடைவாங்க. அது இன்னைக்கு டேட்டில் யாரெல்லாம் எம்ப்ளாயி இருக்காங்களோ அவங்களுக்கும் சரி, அதே போல் பென்ஷனர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். 8வது பே கமிஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணும், ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ பார்க்குறேங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. எட்டாவது பே கமிஷனோட இந்த ப்ரொபோசலை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷன் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷன் கீழே வர எல்லாருக்குமே இது இந்த ப்ரொபோசல் இருக்கிற அந்த அடிப்படையான என்னெல்லாம் வேணும் அப்படின்றத அவங்க முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோசல் இருக்கிற மற்ற துறையை சார்ந்தவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குமே எப்படியெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் குறிப்பாக 8வது பே கமிஷனில் நம்மளோட மினிமம் பேசிக் பே என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 54,000 எப்படி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் 7வது பே கமிஷனில் நம்மளோட மினிமம் பேசிக் 18,000 இருந்தாச்சு. ஸோ இந்த 18,000 எப்படி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 18,000 எப்படி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கமாக புரியும். ஸோ இந்த 18,000 இருக்கும்போது 7வது பே கமிஷனில் ஸோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் இங்கே அதோட பங்கு வகிக்குது. ஸோ இந்த 18,000 வரத்துக்கு இந்த 2.57 7வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட காரணத்தினால அந்த 18,000 ஆச்சு. ஸோ இப்போ இங்கே 8வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா 3% கேட்குறாங்க. ஸோ இந்த 3% தான் இங்கே 54,000 ரூபாய் ஆயிருக்கு. இந்த 18,000 இந்த 3ஆல் நீங்கள் பெருக்கும்போது இந்த 54,000 உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் இங்கே மினிமம் பேசிக் பேவை கேட்குறாங்க. அதாவது லெவல் 1ல் இருக்கிற ஒரு ஊழியரோட மினிமம் பேசிக் 54,000 நிர்ணயிக்கணும். விலைவாசிக்கு தகுந்தாப்புல இந்த 54,000 தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 8வது பே கமிஷனில் 3% ஆகும்போது நம்மளுக்கு எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். அது பென்ஷனுக்கும் சரி எம்ப்ளாயீஸ்க்கும் சரி. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இவங்க டிஏ பேசிக்காக கூட ஒவ்வொரு முறையும் டிஏ 50% கடந்து போகும்போது அது பேசிக் பே கூட நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் இவங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 50% டிஏ கிராஸ் பண்ணும்போது பேசிக் பேவை கூட அதை சேர்க்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல நம்மளோட பேசிக் பே அதிகமாகும். ஸோ இப்போ உதாரணமாக இந்த 54,000 8வது பே கமிஷன் படி நம்மளுக்கு வருது அப்படின்னாலுமே, இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க டிஏ, அது 50% எப்போ கடக்குதோ அப்போ 50% பேசிக் ஆட் பண்ணும்போது 54,000லேருந்து ப்ளஸ் இந்த 50% என்ன டிஏ வருதோ அது ஆட் பண்ணும்போது இன்னுமே அவரோட பேசிக் அதிகமாகும். மறுபடியும் அதுக்கு டிஏ கால்குலேட் பண்ணும்போது இன்னுமே அவங்களோட சம்பளம் அதிகமாகும். ஸோ அதனால் பேசிக் அதிகமாகும் போது அதுக்கு தகுந்தாப்புல இதை சார்ந்து இருக்கிற பேசிக் பே சார்ந்து இருக்கிற எல்லா கணக்கீடுமே பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா
பேசிக் பே அதிகமானதுக்கு அப்புறம் பென்ஷன் வரவங்களுக்கும் பென்ஷன் அமௌண்ட்டும் வந்து அதிகமாகும். ஏன்னா கடைசியாக வாங்குகிற பேசிக் பேயில் 50% அவங்களோட பென்ஷனாக வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பென்ஷன் கேல்குலேஷன்லேயே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேசிக் பே அதிகமாகும்போது பென்ஷனும் வந்து அதிகமாகும். ஸோ பென்ஷன் அதிகமாகும் போதும் அதே போல் பென்ஷன் சார்ந்து இருக்கிற பென்ஷன் பெனிஃபிட் அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீவ் என்கேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி பேசிக் பேயை வச்சு கேல்குலேட் பண்ணுற எல்லா விதமான நம்மளோட பென்ஷன் பெனிஃபிட்டும் சரி, இல்லை சம்பளமும் சரி, இல்லை பென்ஷனும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். ஏன்னா இங்கே வந்து பேசிக் பேவே வந்து அதிகமாகிறதுனால அதை சார்ந்திருக்கிற எல்லாமே வந்து அதிகமாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலோன்சஸ். ஸோ அலோன்சஸை வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலோன்ஸு ஸோ வேரியஸான மினிஸ்ட்ரியிலும் சரி, டிபார்ட்மெண்ட்லையும் சரி, கிட்டத்தட்ட 196 அலோன்சஸ் வந்து டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 7வது பே கமிஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அலோன்சஸும் வந்து இங்கே ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதில் குறிப்பாக டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட்ஷிப் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகணும். ஏன்னா இங்கே அதிகப்படியான ரிஸ்க் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலோன்சஸ் எல்லாம் அதிகமாகும் போது இன்னுமே அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அலோன்சஸோட ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இங்கே வந்து முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து MACP மோடிஃபைடு அஷ்யூர்ட் கேரியர் ப்ரோக்ரஸிவ் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 7வது பே கமிஷனில் வந்து இது என்னவா இருந்தாச்சு அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக இது வந்து 6வது பே கமிஷன்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு அரசு ஊழியர் 8 வருஷம் 16 வருஷம் 24 வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு 8 வருஷத்துக்கும் ஒரு முறை அவரோட ஃபைனான்ஷியலி அடுத்த ரேங்க்குக்கான அந்த அப்கிரேட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து கிரவுண்டில் அவரோட ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னாலும் அவரோட ஃபைனான்ஷியலி அடுத்த ரேங்க்குக்கான அந்த அமௌண்ட் வந்து அவருக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 8, 16, 24 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு ஒவ்வொரு 8 வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ இவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனில் ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களோட MACPயை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது 8 வருஷத்துலேருந்து 6 வருஷமாக அதை வந்து குறைச்சி நீங்கள் வந்து கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் ஒரு முறை அவங்களோட MACPக்கு தகுந்தாப்புல நெக்ஸ்ட் ப்ரமோஷனுக்கு தகுந்தாப்புல அவங்களோட ஃபைனான்ஷியலி வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வருஷத்தில் வந்து முடியுது. அதாவது ஒரு நபருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 3 தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ 3 MACP தான் அப்கிரேட் கிடைக்கும். இங்கே வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1 அதிகமாகிட்டு 4 வந்து கிடைக்கும். அதாவது 4 முறை அவங்க வந்து MACP வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே உருவாகுது. அதனால் MACPயில் இந்த மாதிரி மாற்றம் வருது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப பெரிய பெனிஃபிட் அடைவாங்க. ஒவ்வொரு அரசு ஊழியரும் சரி, அவங்க MACP வாங்கிட்டு பென்ஷன் வரும்போதும் அதுக்கு தகுந்தாப்புல அவனுக்கு பென்ஷனும் வந்து அதிகமாகுது. ஏன்னா ஒரு ரேங்கோட அப்கிரேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேங்க்லேருந்து இன்னொரு ரேங்க்குக்கான அந்த அப்கிரேடு வந்து இன்க்ரிமெண்ட்டும் அதிகமாகும். அதே போல் அவங்களோட பேசிக் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதை சார்ந்திருக்கிற அனைத்துமே வந்து சேஞ்ச் ஆகிறதுனால மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களோட ஃபைனான்ஷியலி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த MACP வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுமே இதை வந்து வரவேற்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஃபேமிலி யூனிட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி யூனிட்டை பற்றி நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து சொல்லியிருக்கோம். ஒரு பே கமிஷனில் ஒரு ஃபேமிலி யூனிட்டோட அந்த கேல்குலேஷன் வந்து எவ்வளோ வந்து பங்கு வகிக்குது, அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட மினிமம் பேசிக் வந்து எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசியிருக்கோம். அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம் வித் ரெஃபரன்ஸோட. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது ஏன் இங்கே வந்து 5 ஃபேமிலி யூனிட்டை வந்து கேட்டிருக்காங்க, 7வது பே கமிஷனில் வந்து என்னவா இருந்தாச்சு, 7வது பே கமிஷனுக்கு அப்புறம் என்ன வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 5 ஃபேமிலி யூனிட்டை வச்சு கேல்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட 8வது பே கமிஷனோட அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3 கிட்ட வந்து வந்துடும். அதாவது 3% வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 நபரோட ஃபேமிலி யூனிட்டை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 5 வச்சு நம்ம வந்து இன்னும் கேல்குலேட் பண்ணலை. நம்ம வந்து 3.6 ஃபேமிலி யூனிட்டை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3.6லேயே நம்மளோட பேசிக் வந்து என்னவா இருக்கும், 8வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து என்னவா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பை வந்து நம்ம கணிச்சு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னாக்கா, ஒரு ஆர்கனைசேஷனும் 8வது பே கமிஷனுக்காக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலிமா சொல்ல வர்றது. ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷன் வந்து டைரெக்டாக இவங்க வந்து அந்த கமிட்டிக்கு வந்து கொடுக்கல. JCM
மூலியமா இவங்க வந்து அந்த கமிட்டிக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஜேசிஎம்க்கு வந்து இந்த ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஜேசிஎம் கிட்ட போகும்போது ஜேசிஎம் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கமிட்டிக்கு வந்து இந்த லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துலையும் அது வந்து அரசு ஊழியருக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்களோட தரப்பில் இருக்கிற என்ன வேணும் அப்படின்றத வந்து கேட்கும்போது தான் அதுக்கு தகுந்தாப்புல கமிட்டியும் வந்து அதை பரிசீலனை பண்ணி ஆட் பண்ணலாமா வேணாவா, இல்லை குறைந்தபட்ச அளவாவது அங்கே வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து எப்படி அப்ரூவல் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு தகுந்தாப்புல 8வது பே கமிஷன் வந்து எப்படி அமையுன்றதை வந்து நம்ம காத்திருந்தால் வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். 8வது பே கமிஷன் பற்றி நிறைய வந்து நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாச்சு, இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதோட வரிசையில் 8வது பே கமிஷன்ற பிளேலிஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரியும். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.